Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. ஏன்னா எடுத்துருக்கிற டாபிக் அந்த மாதிரி. என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஸ்பீக் planned or decided or arranged future activities. அதாவது என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்த செயலை பற்றியோ இல்லை நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைட் பண்ணி வச்சுருந்த ஃப்யூச்சர் செயலை பற்றியோ அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி பற்றியோ நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அண்ட் வி நார்மலி யூஸ் த வேர்ட் வில் ஃபார் ஆல் த ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ். எப்போவுமே ஃப்யூச்சர் அப்படின்னு வந்துட்டாலே டக்குன்னு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த வில் அப்படிங்கிற இந்த மாடல் ஆக்ஸிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் வந்து அது கரெக்டாக ராங்காக, அது வந்து இட் இஸ் இன்கரெக்ட். ஏன் அது வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து இந்த பிளான், டிசைடட் ஆர் அரேஞ்ச்டு ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு திட்டமிட்டவோ இல்லை தீர்மானிக்கப்பட்டவோ இல்லாச்சு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு எதிர்கால நடவடிக்கையை நம்ம வந்து இங்கிலீஷில் பேசும்போது அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகே, அது என்னன்னா எப்போவுமே அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம பேசணும். ஓகே, எந்த டென்ஸில் பேசணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஓகே, அண்ட் அதோட ஃபார்மேட் என்னென்னா எப்போவுமே நம்ம பி வேர்ப் கூட ஒரு மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். மோஸ்ட்லி கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, நம்ம வந்து ஐஎன்ஜி சேர்த்துறது தான். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படின்னா இந்த பி வேர்ப், நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, பி வேர்ப் அப்படின்னு என்ன, ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற இந்த 3 வேர்ட்ஸ் தான் என்ன பி வேர்ப். ஸோ இந்த பி வேர்ப் கூட நம்ம வந்து ஐஎன்ஜி போடுறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் இந்த எதிர்காலத்தில், அதாவது பிளான்ட் ஆர் டிசைடட் ஆர் அரேஞ்ச்ட் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து பேசுகிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்மேட். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் இல்லுஸ்ட்ரேஷன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ராம்ஸ் டைரி ஃபார் நெக்ஸ்ட் வீக். அதாவது ராம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அவர் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாரு, அவர் எங்கே இருக்க போகிறாரு, எந்த டேயில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு டைரியாக ஆல்ரெடி டிசைட் பண்ணி அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில், அதாவது ஃப்யூச்சரை ஆக்டிவிட்டியை ஆல்ரெடி அவர் வந்து பிளான் பண்ணி வச்சதுனால இங்கே வந்து நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணோம், பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அது பி வேர்ப் அப்படின்னு என்ன, ஆம், இஸ், ஆர் கூட நம்ம வந்து ஐஎன்ஜி போட்டுறது தான் இந்த ஃபார்மேட், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஹீ இஸ் பிளேயிங் டென்னிஸ் ஆன் மண்டே ஆஃப்டர்நூன். அவர் வந்து மண்டே ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து டென்னிஸ் விளையாட போகிறாரு. இப்போ நார்மலாக நாம் வந்து மண்டே ஆஃப்டர்நூன் அவர் வந்து டென்னிஸ் விளையாடுவார் அப்படிங்கிறது வந்து நார்மலாக பேசிக் இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்வோம், he will play tennis on Monday afternoon அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், he will யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்படி பேசணும், he is playing tennis on Monday afternoon அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதாங்க? இப்போது செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். he is going to the dentist on Tuesday morning. அவர் வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து அவர் டென்டிஸ்ட் கிட்ட போக போகிறாரு. ஸோ இது வந்து எப்படி சொல்லணும், he is going to the dentist on Tuesday morning. இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், is அப்படிங்கிற இந்த பி வேர்ப் கூட நம்ம வந்து ஐஎன்ஜி, அதாவது கோயிங் கூட ஐஎன்ஜி. அதனால தான் நம்ம வந்து இங்கே இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போ இந்த தேர்ட் ஒன் பாருங்கள். ஹீ இஸ் மீட்டிங் முகேஷ் ஆன் ஃப்ரைடே. அவர் வந்து ஃப்ரைடே என்ன பண்ண போகிறாரு, முகேஷை மீட் பண்ண போகிறாரு. இதை வந்து ஹீ வில் மீட் முகேஷ் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லவே கூடாது, வில் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது. ஸோ எப்படி சொல்லணும், அவர் வந்து ஃப்ரைடே வந்து முகேஷை மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இங்கிலீஷ் நம்ம எப்படி சொல்லணும், ஹீ இஸ் மீட்டிங் முகேஷ் ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஸோ இன் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் Ram has already decided and arranged to do these things. ஆல்ரெடி அவர் வந்து டிசைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்போம், எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்போம், பி வேர்ப் கூட ஐஎன்ஜி.
அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர்? சரிங்களா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம வந்து ஃப்யூச்சர் பேஸ் பண்ண இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் நம்ம எப்படி கேட்கணும், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். வாட் ஆர் யூ டூயிங் ஆன் சாட்டர்டே ஈவினிங். இப்போ யாராச்சும் உங்ககிட்ட நீ வந்து சாட்டர்டே ஈவினிங் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், அப்போ நீங்கள் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்வீங்க. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டில் எப்படி கேட்குறோம், எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். வாட் ஆர் யூ டூயிங் ஆன் சாட்டர்டே ஈவினிங். சாட்டர்டே ஈவினிங் நீ என்ன பண்ணுற, அதுக்கு வந்து நாம் வாட் டூ யூ டூ ஆன் சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ ஆன்சர் எப்படி நம்ம பண்ணணும்? ஐ எம் கோயிங் டு த சினிமா. ஐ எம் கோயிங் டு த சினிமா. நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன் அப்படிங்கிறத ஐ கோ டு த சினிமாவோ இல்லை ஐ வில் கோ டு த சினிமாவோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் டு த சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். வாட் டைம் இஸ் கவிதா அரைவிங் டுமாரோ. இப்போ யாராவது கவிதா வந்து எத்தனை மணிக்கு வரா, எத்தனை மணிக்கு அரைவ் ஆகிறா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம்? 10:30 வி ஆர் மீட்டிங் ஹர் அட் த ஸ்டேஷன் அப்படின்னு என்னென்னா 10:30 அப்படின்னு என்னென்னா 10:30 மணி. ஸோ 10:30 மணி அவங்க வந்து வராங்க, நாம் வந்து அவங்கள ஸ்டேஷனில் போய் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதே ஃபார்மேட்டில் நமக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்சஸும் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கீழே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் நாட் ஒர்க்கிங் டுமாரோ ஸோ வி கேன் கோ அவுட் சம்வேர். நான் வந்து நாளைக்கு ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஸோ நாம் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம வந்து இந்த நாட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு எப்படி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா ஐ எம் நாட் ஒர்க்கிங் டுமாரோ ஸோ வி கேன் கோ அவுட் சம்வேர். ஓகே, ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான், பி வெர்ப் கூட ஐஎன்ஜி. ஓகே, ஸோ இங்கே வந்து பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆமுக்கும் இந்த ஐஎன்ஜி ஒர்க்கிங் அதாவது மெயின் வெர்ப் ஐஎன்ஜிங் கூட நடுவில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், நாட் அப்படிங்கிற இந்த நெகட்டிவ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஸ்டீவ் இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால் நெக்ஸ்ட் சாட்டர்டே, ஹி இஸ் ஹர்ட் ஹிஸ் லெக்ஸ் அப்படின்னு ஸ்டீவ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து அவர் வந்து ஃபுட்பால் விளையாடுறதில்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து காலில் அடிபட்டிருக்கு. ஓகே, இதுவும் வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்த ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லேயே நம்ம சொல்லுவோம், இந்த ரெண்டு சென்டென்சஸ். ஸோ அதனால இங்கே வந்து நம்ம நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்குமே. ஓகே, இந்த பி வெர்ப் கூட ஐஎன்ஜி. ஓகே, அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடை பாருங்கள். இதுவும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான். We do not normally use will to talk about what we have arranged to do. அதாவது என்னென்னா நம்ம நார்மலாக நான் சொன்ன மாதிரி வில்ல வந்து எப்போவுமே நம்ம வந்து வாட் வி ஹாவ் அரேஞ்ச் டு டூ நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்த ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து குறிக்கும்போது வில் வந்து யூஸ் பண்ண நம்ம தேவையில்லை. இப்போது கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இதுவும் அதே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான். வாட் ஆர் யூ டூயிங் டுநைட். வாட் ஆர் யூ டூயிங் டுநைட். இன்றைக்கி நைட் வந்து நீ என்ன பண்ணுற. ஓகே, அது வந்து நம்ம எப்படி கேட்கக்கூடாது, வாட் வில் யூ டூ அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். அலெக்ஸ் இஸ் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த். அலெக்ஸ் இஸ் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த். அலெக்ஸ் வந்து அடுத்த மந்த் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு. இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, வில் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அலெக்ஸ் வில் கெட் மேரிட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, எப்போவுமே நம்ம வந்து இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒன்றை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் அலெக்ஸ் இஸ் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இங்கே வந்து பி வெர்ப் கூட நம்ம வந்து ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து பிளான் ஒரு டிசைடட் ஒரு அரேஞ்ச்ட் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்போவுமே நம்ம வில் அப்படிங்கிற இந்த வேர்டை எல்லா ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம வந்து வில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பி வெர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஓகே.
அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then thank you, happy learning.